டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே உங்கள் முகத்தையே வெறிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் எந்த குழம்பு வச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்க மனசை மட்டும் இல்லை, உடம்பையும் கூல் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான மோர் குழம்பு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம தயிர் 1/2 லிட்டர் எடுத்திருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட்டில் 2 கப் இருக்கும் தயிர். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய தயிர் பாக்கெட் தயிர் தான். நீங்கள் வீட்டில் ஊற்றி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதே தயிரை கூட நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிறது 1/2 லிட்டர், மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு. இப்போ நம்ம தயிரை அந்த பவுலில் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா தயிரை கலந்து விட்ருங்க. நல்லா நைஸாக நல்லா கட்டி இருந்துச்சுன்னா லேசாக அப்படியே கலந்து விட்ருங்க. தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது, இந்த அளவு கெட்டியாக இருக்குது. நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி 1/2 லிட்ரு. 1/2 லிட்டருனா எவ்வளோ தயிர் எடுத்துருக்கோமோ அவ்வளவு தண்ணி. 2 கப் தயிர் எடுத்தால் 2 கப் தண்ணி, 1 கப் தயிர் எடுத்தால் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும், நல்லா கரைச்சிக்கிறணும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். அந்த தாளிப்புக்கு அடுப்பில் நல்லா கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு கடாயை சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய். எண்ணெய் சூடாகி வரட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நமக்கு கடுகு பொரிஞ்சு வந்த உடனே அடுப்பை நீங்கள் மீடியத்தில் கூட வச்சுக்கோங்க. பொரிஞ்சு வந்த உடனே 1 டீஸ்பூனு குழம்பு கடலைப்பருப்பு, வெந்தயம், அதாவது 2 விரல்கிட்ட எடுத்தால் எத்தனை வெந்தயம் வருமோ அந்த வெந்தயத்தை மட்டும் உள்ளே சேர்த்துக்குங்க. கருப்பு உளுந்து 1 டீஸ்பூனு. இந்த மோர் குழம்புக்கு இந்த கருப்பு உளுந்து அதுவும் உடைச்சது போட்டால் ரொம்ப வாசமாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். மெயினாக சேர்த்துக்கங்க. சின்ன சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்னதாக ஒரு 4 காஞ்ச மிளகா அதையும் உள்ளே சேர்த்துருங்க. 2 பல்லு பூண்டை நச்சு வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 2 பல்லு பூண்டு. இப்போ இங்கே ஒரு 10 கிராம் இஞ்சியும் ஒரு 3 பச்சை மிளகா மட்டும் நம்ம நல்லா 1-2 அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான், நல்லா அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகாயே போடுறதுக்கு. இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே லேசாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி கொடுங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். ரொம்ப முனிக்க வெட்ட வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி கனத்தில் வெட்டிக்காங்க. அதை நல்லா உதுத்து வச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வெங்காயம் போட்டு தான் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் போட்டு பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் வதக்கிற பக்கம் எப்படின்னா ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கும். ரொம்ப ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே உருவிட்டு இந்த இடத்துல சேர்த்துருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு 3/4 வாசி நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்த உடனே இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் மஞ்சள் தூளை போடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் மஞ்சள் பொடி போட்டோம்னா அது கொஞ்சம் கலர் மாறிடும், ரொம்ப தீஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இந்த இடத்துல போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மஞ்சள் பொடி லேசான வாசம் போகிற வரைக்கும் கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே மோர் கலந்து வச்சுருக்கோம்ல, இந்த மோரை இந்த இடத்துல சேர்த்துடலாம். நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மோரை பூரா உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ருசிக்கு தகுந்தாப்புல உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு அப்படியே போட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ரொம்பலாம் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ரசத்துக்கு எப்படி சூடாகி வரும் அந்த மாதிரி 2 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே லேசாக சூடாகி வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நமக்கு 2 நிமிஷம் தான், அதாவது சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா சூடான உடனே அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட்டுற வேண்டாம். ஒரு கொத்து மல்லி இலை அப்படி மேலே தூவி விட்டுருங்க. நமக்கு ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு சட்டுன்னு மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இன்றைக்கி சூப்பராக மோர் குழம்பு தயாராகிருக்கு. நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். வாழ்க்கைனா ரசனை இருக்கணும், சமையல்ல ருசி இருக்கணும்.
அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே போல் நீங்கள் ஒரு மோர் குழம்பு உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.